Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா என்ன அது கீழ காட்டணும். ஒரே ஒரு பெட்டி தான்டா இருக்கு. நாலுக்கு மூணு பெட்டி செல்லதா இருக்கு. நீங்க பொட்டிய பார்த்தனே கண்டுபிடிச்சிருக்கலாம். எங்க ட்ரிப்ஸ் எடுத்து போறோம். ஆனா இது வந்து ஒரு டிவோஷனல் ட்ரிப். அக்கா மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சனால நாங்களும் அண்ணா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு தான் போறோம். சோ அந்த வீடியோ ஃபன்னா இருக்கும். உள்ள வந்து எல்லாரும் பாருங்க. ஏன் சாப்பிடல நீ? சாப்பிடல. காலைல இருந்து நான் ஒரு காபி குடிச்சோம்னா எனக்கு பசிக்கவே இல்ல. ஏன் பசிக்கல? கெனடியன் வீட்ல அண்ணி வந்து நேத்து ஒரு இட்லி குத்தாங்க. அவங்க ஏதோ பாசத்தை பொழிஞ்சு தம்பிக்காக வந்து தக்காளி சட்னி எனக்கு கூட செஞ்சு குத்தாங்க. அந்த பாசத்தினால எனக்கு 2 நாளைக்கு பசிக்காது போல. ஏன் ஷாம் அப்படியா? ஆமா, மௌலிக்காக ஸ்பெஷல் தக்காளி சட்னி அது. ஆனா எனக்கு பசிக்குது. எனக்கு பாசம் வைக்கல. இந்த அவமானசிகத்தை கெனடி வந்து அது வெறும் தக்காளி சட்னி மட்டும் சாப்பிட்டு இருந்தா பசிக்க வச்சிருக்காது. கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டான். அத மிக்ஸ் ஆயிடுச்சுடா. தம்பிக்கு தனி பாசம். நீங்க ஸ்பெஷலா புருஷனுக்கு பாசத்தோட சேர்ந்து கொஞ்சம் திட்டம் வரும். அதனால பசி எடுக்கும். ஏமா சாமி பாட்டுல கேட்டு வரணுமா? நீ என்னமா இப்படி குத்துப்பாட்டு கேட்டு வர? குத்துப்பாட்டு தான் வைப் சொல்லு. வைப் சொல்லு. அங்க வைபா இருக்கு சொல்லு. கீழே காட்டு. கிளாப் தட்டு. ஆனா என்னம்மா நம்ம இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். கடையில் திருட்டு வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எமிக்கா தான் டெஸ்ட். திருட்டுத்தனமா தான் வாங்கியிருந்தேன். வந்து திருட்டு வரல. சரிக்கா கொஞ்சம் காட்டுங்களேன். சாக்லேட் தான். ஒன்றும் பயப்படுறதுக்கா இல்லை. சாக்லேட் தான். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் என்ன வாங்கியிருப்பான்ட்டு. சாக்லேட் தான். கல்ல நல்லா போடுவேன். சாக்லேட் இருக்கா? தப்பி சாப்பிடலாம். சத்தியமா நல்லா ஒன்று உரட்டி எடுங்க காட்டுங்க. அது பாப்பர் வெடி டப்ப 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 டப்பன்னு வாயில வெடிக்கும். 2 hours later. என்ன எடுத்தனே தெரியல. என் சேனலுக்கு போறது அங்க எடுத்தோம். நைட் எல்லாம் நீ என்ஜாய் பண்ண வரல. எடுத்தோம். அந்த காட்சிலாம் போட்டா போலீஸ் தர்பவாய் பிறந்தது. இந்த தர்பவாய் இது நல்ல தர்பவாயா, இது நார தர்பவாயா இருக்கு, நல்ல தர்பவாயா இருக்குது. கரெக்டா? வந்துட்டு டைம் வாட்ச் போல ஃபோன் இல்ல எதுவுமே இல்ல. டைம் 1 மணி ஆச்சு. 12:40 ஆகுது. சீப்பா அவன் ஷூவை 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு வாங்கி போடுறான். திஸ் இஸ் கிராக்ஸ் புதுசு வாங்கிருக்கிறான். நல்லா பேர் நேத்து ஒன்று போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என் காசுல ஷூ எங்க? செருப்பால் அடிப்பேன். அதே செருப்புல அடிப்பேன். உன் காசுல இந்த செருப்பு நீ வாங்கல. ஷூ தான். ஆமா போட்டு வரேன்ல சொன்னேன். ஒரே நாள் ராத்திரி எது நான் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். வாங்க அப்படியே பேசிட்டு போலாம். மௌலியோட பர்த்டே மந்த் அப்படியே gift மழையா பொழிஞ்சு நிக்குது. என்னடா ட்ரீட் வைக்க போற எங்களுக்கு? கிஃப்ட் பிப்ரவரி மந்த் அந்த கிஃப்டையும் ஆட் பண்ற செருப்பு கிஃப்டையும். ஒரு gift கொடுக்கணும். இது வந்து அதுதான்ப்பா அதையே ஆட் பண்றீங்கன்றேன். நீ கொடுக்கணும். என்னடா 20 தான் ஆகுது. இல்லடா டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுடா. அதெல்லாம் கிரிஞ்சி வேணாம். ஒண்ணு போதும். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அந்த கருப்பட்டி காபி குடிக்கிறோம். டிஃபரண்டா இருக்கு. நீ கருப்பட்டி காபி எல்லாரும் குடிச்சிக்கிறாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன்னு சொல்லு. அதனால உனக்கு நம்ம காபி குடிக்கிறது சுகருக்கு பதிலா வெல்லம் போடுவாங்கடா. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வீட்லலாம் குத்தா தானே வெல்லம் கல்ல அப்படி காஞ்சா தானே அப்படி இருக்க. நம்ம போட்டு வீட்ல அதெல்லாம் இருந்தது. அது அப்படியே காஞ்சி போச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் நம்ம. பா சரி, உன்னோட காஸ்டியூம் என்னடா? விராட் கோலி பேண்டா? டிசைனிங் இருக்கா? ஓகே. இது போஸ்டர் அந்த பையன் போட்டிருந்த சட்டை நீ வாங்கியிருக்கியா? நான் தான். என்னது? அந்த பையன் நான் தான். அந்த பையன் வெள்ளையா இருந்தான்டா. பின்னாடி திரும்பி நின்று இருந்தான். இல்ல அந்த பையன் பின்னாடி திரும்பி இருந்தான். இல்ல நீ பாத்தியா? இல்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கும் போது அந்த பையன் போட்டிருந்தான். பாத்தியா ஸ்டெப் போட்டோல இருந்ததா? நானே விட்டுரு. நம்ம பையன் ஒரு மார்க்கமா சுத்தி நிக்கிறான். கூட நிக்கிறது நம்ம ஜாலியா பேசுறதுனால கூட நிக்கிறது அப்பா அம்மான்றத மறந்துடுறான். மறந்துட்டு நம்ம கிட்ட இங்க பாருங்க காட்டுறான். நான் என்ன சொல்ல என்னமோ பண்றாங்க. ஏதோ ஏஸ்தட்டிக்கெல்லாம் பண்ணிட்டு சின்ன பையன் என்ஜாய் பண்றான். பையன் ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கப்பா. நீ அப்படியாப்பா? நீ அப்பேற்பட்ட டாடியாப்பா? நீனு நான்லாம் ஜாலி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஆனா கொஞ்சம் பயமா இருக்குதுப்பா எனக்கு. கட்சியில சொல்லவே இல்லை. தவறா எதுவும் சொல்லலப்பா.
நம்மளுக்கு சந்தோஷம் தான். சரி பையன் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைச்சேன். கலாய்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. நீ அது கூட தெரியாம எப்படி அப்பாவியா டீ குடிச்சுங்கிற. வந்தாச்சு நம்ம வேளாங்கண்ணி வந்தா. நிறைய எடுக்கணும்னு நினச்சோம். ஒன்று அன்வான்ட் டாக்ஸ். 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற கதையில் இப்போ வந்து பேசினாங்க எண்ணெயை வச்சு. அதுக்கப்புறம் சும்மா மொக்க டாக்ஸ் போயினுச்சு. இப்போ வந்து ரூம்க்கே வந்துட்டோம். நான் வீடியோவே எடுக்கல நிறையா. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் சேர்த்து. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது கரெக்டும். விடை பெறுவது உங்களில் நான் உங்கள் விஜய் மாதிரி உங்கள் மௌலி மாத்திரம் அப்படியே பாக்குறத பாரு. என்னம்மா என்ன சரி விஜய் ஃபேன்ன்றத ப்ரூவ் பண்றேன். ஓகே. ஆனா நீ கேட்டியே விக்கிரவாண்டி வந்தா நான் கொடியை பார்க்கணும்னு கேட்டியே. விக்கிரவாண்டி வெளியவே வராதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க சொல்றேன். எங்க அண்ணி நான் சொல்லுவோம் எங்கள் நெஞ்சில் குளிர்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்களே. நாங்க சொல்லுவோம் நாங்களும் விஜய் ஃபேன் தான். பின்னாடி வாழ்த்து எடுத்து பாருங்க அனில் ஃபேன். அனில் பெருசா தெரியுது தாண்டில போட்டா. நாங்களும் அனில்ஸ் தான். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. The next day. ஃப்ரெண்ட்ஸ் காலை ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ பக்காவா கண்டினியூ பண்றோம். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நல்லா வச்சா நல்லா வந்தது. சின்ன வயசுல வந்து நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருக்கேன். இதுல ஒரு 3 மாசம் போயிருப்பேனா? போயிருப்பேன். அதுல இருந்தே ஸ்விம்மிங் நல்லா கத்துக்கிட்டேன். வாங்க உங்களுக்கு வந்து ஒரு குரங்கு வித்த காட்டுறேன். கம் ஆன். யோ கேமராமேன் ஃபாலோ மீ. கேமரா உமனா இங்க. ஆமா. வந்து நில்லுங்க. என்ன மாதிரி டைவ் வேணும் சொல்லுங்க. இப்பதான் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம குட்டி குழந்தை. ஃபியூச்சர்ல கோல்டு மெடல்ஸ் தான் வரலாம். நம்ம போயிட்டு அங்க போய் நின்று. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட காஸ்டியூம் பாருங்க. இதுதான் ஆக்சுவலி என்னோட காஸ்டியூமு. இது அவனோட காஸ்டியூமு. இது இவனோட காஸ்டியூம். ஸோ இப்படியோட நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டோம். பேண்ட் எல்லாம் பிரச்சனை கிடையாது. டிஷர்ட் மட்டும் தான். நீ எடுக்கிறது எப்படி தானே வரும் இல்லை ஃபுல்லாக வருதா? பாதி தான். பாதி தானே வருது. அப்புறம் என்ன லேடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சர்ச் பண்ணோம் கிடைக்கல. ஆனால் பாப்பாங்களுக்கு கிடைச்சது ஏன்டா போடல? மொட்டை அடிச்சுட்டு போவோம். ஓகே. மொட்டை அடிச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வேற மாதிரி அவங்க ஒரு காஸ்டியூம்ல நிற்பாங்க. வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சர்ச்சுக்கே வந்துட்டோம். ஓகே சரியா? சர்ச்சுக்கு ஏன் வந்தோங்கிற மொட்டை ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பேர் மொட்டை போடுறாங்க. எங்க குடும்பத்துல நீ தான் மொட்டை போட போற. ஏன் அப்படின்னா அக்காவுக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளைக்கு வந்து தம்பிக்கு வந்து நம்ம மொட்டை போடுறோம்னா வேண்டின்னு தான் இவனை கூட்டிட்டு வந்தோம். அங்கேயே சொன்னா இவன் வரமாட்டான். அதனாலதான் இங்க கூட்டிட்டு சொன்னோம்ல ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு மொட்டை போடுறோம்னு தான் சொல்லி கூட்டிட்டு வந்தோம். உன் ஃபேமிலில பாப்பா அவ ஃபேமிலில 3 மொட்டை போடணும்னா 2 மொட்டையெல்லாம் போடக்கூடாது. வரல சீரியஸா சொல்லிடுறேன். உனக்கு தெரியுமே எங்க எல்லாரும் நீ அக்கா வீடியோ காலில் வரேன்ட்டா. கார்லாம் முடியாச்சு. நாங்க வரும்போது தான் திறக்கும் காரு. மொட்டை அடிக்கிறவங்களே கூப்பிட்டு வரலாம்ப்பா. வாப்பா வா கோயில் கொண்டு வா. என்ன தாண்டி அடிச்சிருவீங்களா? பெரிய இவரு தாண்டி அவர் மூட்ல இல்லடா மொட்டை அந்த கோயில்ல மோனா இல்லையா? வாஷ்ரூமா விளாக் ஹாய் சொல்றேங்க. உங்க சர்ப்ரைஸ் காட்டவா வீடியோல? மோனா வந்தா சொல்லாதீங்க. மாமாடா. ஆமா. அங்க இன்னொருத்தர் 2 மொட்டை. மோனா இருந்தா கொடுங்க. சாப்பிட்டாச்சா? பூவா போறது இல்லையா? அவர் ஒரு புல்லா இல்ல கீழ எல்லாம் தொட. இரு ஒரு நிமிஷம். இங்க பாரு ஹாய் சொல்லு. இங்க பாரு அப்படியே. இரு
மேரேஜுக்கு முன் மேரேஜுக்கு பின் வெர்ஷன். சும்மா வேளாங்கண்ணி வந்தோம்ல அதனால அடிச்சுட்டேன். அடுத்த மொட்டை போடா. மூணாவது மொட்டை இவன் தான். அக்காக்காக மூணாவது மொட்டையும். அக்காக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா மூணாவது மொட்டை மௌலி. எங்க அக்காவே பேர் மொட்டை தான் சொன்னீங்கன்னா எனக்கு தம்பிங்க நீ வேணா போட்டுக்கோ, நீங்களும் அவரு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப யாரு ஃபர்ஸ்டுக்கு வந்திருக்கா? நீ தான் வந்திருக்க. அப்பா அக்கா கல்யாணம் முடிஞ்சிருக்கா, அப்ப நீ தான் அடிக்கணும். ஒண்ணுமே கேக்கல. ஓ இப்ப நான் போட்டா நீங்க எனக்கு போடுறீங்களா? நீங்க எனக்கு போடவே வேணாம், நானும் உங்களுக்கு போடல.